அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி செய்ய போகிறது எக் மெக்ரோனி. ஓகேவா? அதுக்கு கடாய் வச்சுட்டேன். இப்போ சூடாகும்போது எண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ பாருங்க, எண்ணெய் கொஞ்சோண்டு. ஓகேவா? எண்ணெய் சூடாகட்டும். ஓகேவா? இதுக்கு என்னென்ன தேவையான அளவு வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி மீடியமான சைஸு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? அப்புறம் கரம் மசாலா, லோங்கம், பட்டை, இலாய்ச்சி, இது ஏலக்காய் கூட இருக்குது பாருங்கள். ஓகேவா? மல்லி, புதினா, பச்சை மிளகாய். ஓகேவா? இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஏலக்காய் போடுறேன், பட்டை போடுறேன், காம்பு போடுறேன், அப்புறம் இலையை கூட போடுறேன். ஓகேவா? சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம் பொறுப்பேன் பாருங்கள். 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஃப்ரை பண்ணோம். மெரூன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணோம் கொஞ்சம். ஓகேவா? ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நான் செய்ய போகிறது எக்கு மெக்ரோனி. ஃப்ரை பண்ணிங்க இருக்கேன். நல்லா கொஞ்சம் மெரூனாக ஆகும்போது அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம். மெரூன் கலர்லாம் அழிஞ்சிருந்துச்சு. எல்லாம் மெரூனாக ஆகிடுச்சுங்க. இப்போ அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் இஞ்சி பூண்டு வாசனை கொஞ்சம் போகணும். அதுக்காக கொஞ்சம் வதக்கிறேன். ஓகேவா? எடுத்தால இப்போ மல்லி, புதினா, பச்சை மிளகாய், இது பச்சை வாசனை கொஞ்சம் போடுறதுக்காக இது கொஞ்சம் 1 நிமிஷம் வதக்கணும். மீடியமில் வச்சுட்டேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். ஓகேவா? அப்புறம் மஞ்சத்தூள் லைட்டாக தான் போடுறேன் பாருங்கள். 1/4 ஸ்பூன் கூட இல்லை, கொஞ்சோண்டு. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் கொஞ்சம் லைட்டாக போடுறேன் பாருங்கள். லைட்டாக தான் கரம் மசாலா தூள். இது கொஞ்சம் வாசனைக்காக கரம் மசாலா தூள். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சேன் சொன்னல, இந்த 2 தக்காளி இப்போ போடுறேன். போட்டு ஒரு 2 நிமிஷம் அதுலேயே குக் ஆகட்டும். ஓகேவா? கொஞ்சம் தேவை இருந்தால் உப்பு போடுறேன். ஓகேவா? இப்போ பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தான் போடுறேன், நிறைய கூட இல்லை. பாருங்கள், கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் பாருங்கள். ஓகேவா? ஒரு தக்காளி கொஞ்சம் வெடிக்கணும். அதுக்காக மீடியம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். அது வரைக்கும் இந்த சைடில் இது போட்டிருக்கேன், தண்ணி இது பண்ணியிருக்கேன். மெக்ரோனி போடுறதுக்கு தண்ணி சூடாகின்னு வருது. இப்போ மெக்ரோனி வைக்கலாம். இது மூடி வச்சிடுறேன் ஒரு 2 நிமிஷத்துக்காக.
இந்த சைடு தண்ணி வச்சுருந்த சொன்னேன் சூடாயிடுச்சு. இப்போ தண்ணி பாருங்கள் சூடாக வந்துருச்சு, சூடாயிடுச்சு. இப்போ மெக்ரோனி இது வந்து 250 கிராம், 1/4 கிலோ 250 கிராம் வச்சுருக்கேன். இது தண்ணியில் போட போகிறேன். ஓகேவா? போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் ஆட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். பாருங்க லைட்டாக தான் போடுறேன் உப்பு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறேன். அப்போ தான் ஒன்று கூட ஒன்று சேராமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறேன். இது எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். சிம்மில் வச்சுட்டேன். இது வெளியில் வந்துடும், அதற்காக சிம்மில் வச்சுட்டேன். பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துச்சு. தக்காளி நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து 2 முட்டை பாருங்கள், 2 முட்டை நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே போட்டுடலாம். ரெண்டு முட்டை போட்டாச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அதுலேயே. ஓகேவா? அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி வைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஆகட்டும். அது வரைக்கும் இது பார்க்கலாம். இது பாருங்கள் மெக்ரோனி இப்போ வந்து வெந்துச்சு. பாருங்கள் நல்லா வெந்துச்சு. தெரியுதா உங்களுக்கு? நல்லா பீஸ் பீஸாக ஆகிடுச்சு. நல்லா வெந்துச்சு மெக்ரோனி. கை வச்சு பார்த்தா நல்லா மெக்ரோனி வெந்துச்சு. இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஆஃப் பண்ணிட்டா இதை ஆஃப் பண்ணிவிட்டா இப்போ கீழே இறக்கி வச்சிடறேன். இப்போ வந்து இது எக்கு பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள் எக்கு இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. தெரியுது உங்களுக்கு? ஒரு நிமிஷம் மூடி வைக்கிறேன். அது வரைக்கும் அதை பார்த்துட்டு வந்துடுறேன். மெக்ரோனிக்கு இது பண்ணிட்டு வந்துடுறேன். தக்காளிக்கு பார்க்கலாம். பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாமே. இப்போ வந்து மெக்ரோனி எடுத்து போட்டுலாம். பாருங்க மெக்ரோனி போடுறேன். போட்டாச்சு.
மெக்ரோனி போட்டாச்சு, எக் எல்லாமே போட்டிருக்கேன். எப்படி இருக்குது பார்த்து சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலர் பார்த்தீங்களா? ஓகேவா? ரெடி ஆயிடுச்சா? ஓகே, மெக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுங்க. ஈஸியான செஞ்சது எக் மெக்ரோனி. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும். பார்த்துட்டீங்கன்னா மினி செஃப்க்கு எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி ட்ரை பண்ணி பார்த்து நம்மளுக்கு அனுப்புங்க. சரியா? தேங்க்யூ.